தொடர்ந்து கற்பம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10 இருக்க டைஸ் குறித்து நம்ம ஒரு சில பகுதிகளை பழைய புத்தகத்திலிருந்து பார்த்தோம். அதில் சில கேள்விகளும் பின்னாடி இருக்குது. அதுக்கான ஆன்சரையும் நம்ம இப்போ பார்ப்போம். கண்ணுக்கு புலப்படும் ஒளியிலிருந்து நீல நிறத்தை உறிஞ்சும் பொருள் பெற்றிருக்கும் நிறம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நீல நிறத்தை ஒரு பொருள் உறிஞ்சுதுன்னா அது நமக்கு பார்க்குற நிறம் மஞ்சள் நிறத்தில் காட்சியளிக்கும். அடுத்ததாக பாருங்கள், கரிம சேர்மத்துள்ள நிறைவுறா தொகுதிகள் என்னென்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவுறா தொகுதிகள் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் நேரடியாக போயிட்டு நிறம் தோற்றுவிப்பான்னு சொல்லிடாதீங்க. அது மாதிரி நிறைவுறா தொகுதிகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம நிறம் உறிஞ்சிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை நீங்கள் தெளிவாக எழுதணும். அடுத்த பாருங்கள், நிறமுள்ள ஒரு சேர்மத்தின் நிறம் ஒரு நிறம் உயர்த்தியால் பாதிக்கப்படவில்லை என்றால் நிறம் உறிஞ்சிக்கு எந்த இடத்தில் நிறம் உயர்த்தி இருத்தல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல் வீடியோவில் பார்க்கும்போதே ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொன்னேன். அதுதான் அதில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மெட்டா இடத்துல இருந்ததுனா தான் அந்த நிறம் உறிஞ்சிக்கு மெட்டா இடத்துல நிறம் உயர்த்தி இருந்துச்சுன்னா நிறம் பாதிப்பு ஏற்படாது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு சேர்மம் கொடுத்துருக்காங்க. அந்த சேர்மத்தில் N2O C6H4 N டபுள் பாண்ட் N C6H4 NCH3 2ன்னு கொடுத்துட்டு இதில் நிறம் உறிஞ்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நிறம் உறிஞ்சினா N டபுள் பாண்ட் N, அதாவது நிறைவுறா தொகுதி இருக்கணும். அந்த நிறைவுறா தொகுதி பார்த்திங்கன்னா NO2லையும் இருக்குது, N டபுள் பாண்ட் Nலையும் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே இதுக்கான ஆன்சர் தான். அடுத்ததாக பாருங்கள், டயசோனியம் உப்பு இணைப்பு வினையில் எதனுடன் ஈடுபடுகிறது? டயசோனியம் உப்பு பார்த்திங்க அப்படின்னா அமீனோடையும் ஈடுபடும், ஃபீனாலோடையும் ஈடுபடும். டயசோனியம் உப்பு ஃபீனாலோட உப்புனா பேரா ஹைட்ராக்சி அசோடை அப்படின்ற ஒரு டையை கொடுக்கும். அது மொதல் வீடியோவிலையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான். அடுத்ததான் வந்து பாருங்கள், நேரடி சாயங்கள் இழைகளுடன் எத்தகைய பிணைப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நமக்கு நேரடி சாயம் அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுத்தினா தான் அது நேரடி சாயம். அடுத்ததாக பாருங்கள், சல்ஃபோனிக் அமில தொகுதி உடைய சாயத்திற்கு எந்த வகை ஊன்றி பயன்படுத்துவோம்? சல்ஃபோனிக் அமிலம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அமிலம்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா கார சாயத்தை தான் நம்ம அதுக்கு ஊன்றியாக பயன்படுத்துவோம். இதுவரையிலும் நம்ம பார்த்த அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 7 கேள்வி வந்திருக்குது. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. நன்றி.